அனைவருக்கும் வணக்கம். இது கதையல்ல நிஜம். இந்த கதையல்ல நிஜம் உண்மையில் நான் பிறந்த, நான் வளர்ந்த, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்ணிலே பிறந்த ஒரு தியாகி, அவரை பற்றி தான் இன்றைக்கு நான் பேச இருக்கின்றேன். அந்த பாக்கியத்தை அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்கின்றேன். யார் தெரியுமா? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை அவர்கள். தாய்மையை போற்றுவோம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்றுவலி பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நல்வழி பெறுங்கள். ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் எங்கள் ஊரான மோகனூரிலே 1888ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி வெங்கட்ராமன் பிள்ளைக்கும் அம்மணி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தார். சிறு வயதிலேயே நல்ல கல்வியாளராக, இலக்கியவாதியாக, கவிதை நடைபய செய்யக்கூடிய நபராக தன்னை வளர்த்து கொண்டார். சுதந்திர தீ அவருள் கொழுந்துவிட்டு எறிந்தது. காந்திய சிந்தனைகளை அவர் தன்னுள் வளர்த்து கொண்டார். பிள்ளை அவர்கள் அரவிந்தரையும், பாரதியையும், வஉசியையும், வாவேசு ஐயரையும் சந்தித்து தன்னை ஊக்கப்படுத்தி கொண்டார். எல்லா பெரிய சக்தி வாய்ந்த விடுதலை போராட்ட வீரர்களை எல்லாம் சந்தித்த சூழ்நிலையை தனக்குள் ஏற்படுத்தி கொண்டார் பிள்ளை அவர்கள். ஆங்கில அரசாங்கத்திற்கு எதிராக பல கூட்டங்களை நாமக்கல் மாவட்டத்திலே நடத்தி இருக்கின்றார். 1914 திருச்சியிலே நடத்திய கூட்டத்திலே அவர் பேசிய பேச்சு மிக வீரமிக்க உரையாக அமைந்தது. 1930 காந்தி அவர்களை கரூரிலே அழைத்து வந்து பேச வைத்த பெருமை ஐயா ராமலிங்கம் பிள்ளை அவர்களுக்கு உண்டு. சுதந்திர உணர்வினை ஊட்டக்கூடிய பாடல்களை எழுதினார். ஆடு ராட்டே சுழன்றாடு ராட்டே என்று அவர் எழுதிய பாடல் இந்தியா முழுதும் சுழன்றடித்தது. ஒவ்வொருவருடைய வாயிலும் அந்த பாடல் உச்சரிக்கப்படாத நிலையே கிடையாது. அந்த அளவிற்கு அந்த பாடல் மிக திறமை வாய்ந்ததாக அமைந்தது. அகிலன், கல்கி போன்ற ஜாம்பவான் எழுத்தாளர்கள் எல்லாம் ராமலிங்கம் பிள்ளை அவர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி வந்தவர்கள். 1930 காந்தியடிகள் அறிவித்த உப்பு சத்தியாகிரகத்தின் பொழுது வழிநடை பாடலாக ஒரு பாடலை எழுதினார். அன்று முதல் இன்று வரை அந்த பாடல் உலக பெருமை பெற்றதாக, உலக புகழ் பெற்றதாக அமைந்திருக்கிறது. என்ன பாடல் தெரியுமா? கத்தியின்றி இரத்தமின்றி உத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பு யாவரும் சேருவீர். அந்த பாடலை எழுதினார். அது வழிநடை பாடலாக அமைந்தது. அந்த பாடல் இந்தியா முழுவதும் அது சிறப்பு பெற்றது. அந்த காலத்திலலாம் யுத்தம் என்று சொன்னால் கத்தி கொண்டு ரத்தம், கத்தியும் வில்லும் வேலும் அம்பும் வச்சு, பீரங்கிகள் வச்சு, துப்பாக்கி வச்சு நடந்தப்பட்ட நேரத்திலே காந்தியடிகள் அவர்கள் கத்தி இல்லாமல், ரத்தம் இல்லாமல் யுத்தத்தை தொடங்கி நடத்தினார். சத்தியாகிரக போராட்டத்தை, அகிம்சை போராட்டத்தை தொடங்கியதார். அதற்கு உறுதுணையாக, சப்போர்ட்டாக பிள்ளை அவர்கள் நிறைய பாடல்களை இயற்றியிருக்கிறார்கள். 1932ஆம் ஆண்டு சட்ட மறுப்பு இயக்கத்திலே கலந்து கொண்டு சிறை சென்றார்கள். காந்தியடிகளுடைய முக்கிய கொள்கைகளான மதுவிலக்கு, சுதேசி பொருட்களை வாங்குதல், கதராடை அணிவிக்க செய்தல், தீண்டாமை ஒழிப்பு, கைத்தொழில் செய்து கற்றுக்கொள்ளுதல் போன்ற அனைத்தையும் வலியுறுத்தி பல பாடல்களை இயற்றினார். அதனை மக்கள் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி ஒவ்வொரு பகுதிகளிலும் அவர் பிரச்சாரம் செய்திருக்கிறார். 50க்கும் மேற்பட்ட நாவல்களை எழுதியிருக்கிறார். இவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் மட்டுமல்ல, நாவலாசிரியர், எழுத்தாளர், பாடலாசிரியர், கவிதை ஆசிரியர்,
என்று பன்முகத்தன்மையை கொண்டவராக விளங்கினார். இவர் எழுதிய மலைக்கல்லன் என்ற நாவல் சினிமாவாக எடுக்கப்பட்டு வெற்றிகரமாக ஓடியது. எல்லா மொழிகளிலும் அந்த சினிமா எடுக்கப்பட்டது என்றால் அது மிகையாகாது. பன்முகத்தன்மையிலே இவரை இன்னும் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் சிறந்த ஓவியர், இசைக்கலைஞர், பேச்சாளர், மொழிபெயர்ப்பாளர், அரசியல்வாதி என்று சொல்லவேணாத திறமைகளை தன்னுள் கொண்டவர். மல்டி டாஸ்கிங் பவர் ஐயாட்ட நிறைஞ்சு இருந்துச்சு. அவருடைய ஒரு வரி, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. இந்த வரி இன்றளவும் ஒவ்வொரு தமிழனுக்குள்ளும் உணர்ச்சியையும் உத்வேகத்தையும் தூண்டக்கூடிய ஒன்றாக இருந்து வருகின்றது. நாமக்கல் கவிஞர் அவர்களுடைய பெயரிலே சென்னையிலே அரசு அலுவலகம் மிகச் சிறப்பாக இயங்கி வருகின்றது. 1971ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருது மத்திய அரசால் கவிஞர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நாமக்கல்லிலே பெண்களுக்கு அரசு மருத்துவ கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மிகச் சிறப்பாக திருச்சி ரோட்டிலே இயங்கி வருகின்றது. 1000க்கும் மேற்பட்ட மாணவிகள் அதிலே பயன்பெற்று வருகிறார்கள். அதே சமயத்திலே நாமக்கல்லிலே அவர் வாழ்ந்த இல்லமானது அரசுடைமையாக்கப்பட்டு மிகச் சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகின்றது. நாமக்கல் அர்க்காணியம்மன் சன்னதிக்கு அருகிலே, அதாவது பலப்பற்றை மாரியம்மன் கோவில் அருகிலே இருக்கக்கூடிய லைன் தெரு, தட்டார தெருவிலே அவர் வாழ்ந்த இல்லம் இருக்கின்றது. அதிலே தற்பொழுது கவிஞர் உடைய நூலகம் அங்கே இயங்கி வருகின்றது. பொதுமக்கள் அதனை பயன்படுத்தி சிறப்பான கருத்துக்களை பெற்றிருக்கிறார்கள். கவிஞர் எழுதிய நூல்கள் அனைத்தும் அதிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நூலகத்திலே கவிஞர் சிந்தனை பேரவை மற்றும் வாசகர் வட்டம் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு அந்த அமைப்பிற்கு தலைவராக தொடர்ந்து முனைவர் நண்பர் TM மோகன் அவர்கள் அந்த தலைமை பொறுப்பை ஏற்று மிகச் சிறப்பாக அந்த பொறுப்பிலே இயங்கி வருகின்றார். அவர் தம் நண்பர்களோடு இணைந்து தொடர்ந்து அந்த இடத்தை சிறப்பாக பயன்படுத்தி அந்த சிறப்பு இடத்திற்கு ஒரு பெரிய உத்வேகத்தை, பெரிய புத்துணர்வை, பெரிய சிறப்பை, புகழை உருவாக்கி இருக்கின்றார். அவரும் அவருடைய நண்பர்கள் எல்லாம் இணைந்து கவிஞருக்கு ஒரு மார்பளவு சிலையை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அந்த மார்பளவு சிலை வைக்கப்பட்டு அரசால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. தொடர்ச்சியாக அந்த இடத்திலே மக்கள் அனைவரும் வந்து கூடி பேசி செல்வதற்காக முயற்சி எடுத்து ஒரு மண்டபம் எழுப்பப்பட்டு அதுவும் அரசாங்கத்தினுடைய உதவியோடு, மக்களுடைய உதவியோடு மிகச்சிறப்பாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனுடைய லைப்ரரியினுடைய நூலகத்தினுடைய நூலகராக செல்வம் அவர்கள் மிக சிறப்பாக இயங்கி வருகின்றார். மாவட்ட நூலக அதிகாரிகள், முன்னாலே இருந்த அதிகாரியாகட்டும், தற்போது இருக்கக்கூடிய அம்மாவாகட்டும் மிகச் சிறப்பாக இந்த நூலகத்திற்கு உதவி செய்கிறார்கள். இந்த கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை சிந்தனை பேரவையும் வாசகர் வட்டமும் இணைந்து ஒரு மிகச் சிறப்பான பணியை செய்து வருகிறார்கள். அதை சொல்ல வேண்டும். என்ன தெரியுமா? வருடத்திற்கு 40லிருந்து 50 நிகழ்ச்சிகளை அதில் நடத்துகின்றார்கள். ஒரு நிகழ்ச்சி நடத்துறதே கஷ்டங்கய்யா. வருஷத்துக்கு 40-50னா சாதாரண விஷயமா? அதை சிறப்பாக நடத்துகிறார்கள். அதற்கு அவருடைய நண்பர்கள் உறுதுணையாக இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அந்த இதிலே சிறப்பான சொற்பொழிவாளர்களை, சிந்தனையாளர்களை வரவழைத்து மக்களுக்கு நல்ல செய்திகளையும் உத்வேக அளிக்கக்கூடிய, திறமை அளிக்கக்கூடிய, அவர்கள் வாழ்க்கையிலே முன்னேறக்கூடிய கருத்துக்களை எல்லாம் சொல்லக்கூடிய கருத்தாளர்களை எல்லாம் வரவழைத்து அங்கே அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். அது மட்டுமல்ல, நாமக்கல் பகுதியாகட்டும், அது சுற்று வட்டார இருக்கக்கூடிய பகுதியாகட்டும், யாரெல்லாம் சிறந்த சேவையாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தொடர்ந்து விருதுகளை வழங்கி கௌரவித்து வருகிறார்கள். விருதுகளினுடைய நாயகன் என்று சொன்னால் நம்முடைய வாசகர் வட்ட தலைவர் மோகன் அவர்களை சொல்ல முடியும். அப்படி தொடர்ந்து வருகிறார்கள். ஒவ்வொரு தேச தலைவர்களுடைய பிறந்த நாளையும் சிறப்பாக கொண்டாடி வருகின்றார்கள். காந்தி, நேரு, காமராஜ், பட்டேல், முத்துராமலிங்க தேவர் போன்ற சாஸ்திரி அவர்கள் போன்ற அத்தனை தலைவர்களுடைய இதையும் நடத்தி விழாக்களையும் நடத்தி வருகின்றார்கள். அப்படிப்பட்ட அவர்களுடைய பணிக்கு எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும்.
அந்த நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது தொடர்ச்சியாக அவர்கள் வாட்ஸ்அப் செய்தியிலே கொடுக்கிறார்கள். அந்த நிகழ்விற்கு ஒவ்வொரு நண்பர்களும் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை அவர்களுடைய குடும்பத்தார் அனைவருமே இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து வருகிறார்கள் என்பது மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக நாம் கருதுகிறோம். இந்த சமயத்திலே 1972 ஆண்டு ஆகஸ்ட் 24 இவ்வளவு பெருமைகளுக்கும் காரணமாக வாழ்ந்த ஐயா கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் இறைவனடி சேர்ந்தார்கள். அன்னாருடைய பூத உடல் மறைந்தாலும் அவர் புகழுடல் இன்றளவும் எங்கள் மண்ணிலே சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது என்று கூறி வாய்ப்பளித்த இந்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.